வைகாசி விசாகம் அப்படின்னா என்ன, அதோட சிறப்புகள் என்ன, வைகாசி விசாகம் வழிபாடு செய்யும் முறை என்ன, வைகாசி விசாகம் அன்னைக்கு என்ன பண்ணணும், சிவபெருமானோட மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய நெற்றிக்கண்ணிலிருந்து அதனாலேயே முருகப்பெருமானுக்கு ஆறுமுகம் அப்படின்ற பெயருமே வந்துச்சு. ஒரு நாள் சிவலோகத்துல பார்வதி தேவி முருகனுக்கு திருச்செந்தூருக்கு வந்து சிவபெருமான தரிசனம் பண்ணியிருக்காங்க. சரி, எதுக்கு வைகாசி விசாக அன்னைக்கு முருகனுக்கு மட்டும் விரதம் இருக்கணும் அப்படின்னா, வைகாசி விசாக அன்னைக்கு முடிஞ்சா போகும்போது மறக்காம பால் வாங்கிட்டு போங்க. இன்னைக்கு வீடியோல 2025 வரக்கூடிய வைகாசி விசாகம் பத்தி தான் பார்க்க போறோம். வைகாசி விசாகம் அப்படின்னா என்ன, அதோட சிறப்புகள் என்ன, வைகாசி விசாகம் வழிபாடு செய்யும் முறை என்ன, வைகாசி விசாகம் அன்னைக்கு என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வைகாசி விசாகம் இந்த மாதம் எப்போ வருது அப்படின்னு பார்ப்போம். ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை தான் வைகாசி விசாகம் வருது. விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒரே நாள்ல வர்ற நாளைத்தான் நாம வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்றோம். இந்த நாள்ல விசாகம் நட்சத்திரம் ஜூன் 8ஆம் தேதி மதியம் 2:10 மணிக்கு தொடங்கி ஜூன் 9ஆம் தேதி சாயந்தரம் 4:40 மணி வரைக்குமே இருக்கு. ஆனா பௌர்ணமி திதி ஜூன் 10ஆம் தேதி மதியம் 12:27க்கு தான் தொடங்கவே செய்யுது. இந்த திருவிழாவுக்கு, அதாவது வைகாசி விசாகம் திருவிழாவிற்கு விசாகம் நட்சத்திரம் முக்கியம் அப்படின்றதுனால ஜூன் 9ஆம் தேதி காலையிலேயே நாம வைகாசி விசாகம் திருவிழாவை கொண்டாட இருக்கோம். வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த திருவிழா. ஏன் அப்படின்னா, இந்த நாள்ல தான் முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்காக சிவபெருமானோட மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய நெற்றிக்கண்ணிலிருந்து அதிகப்படியான தீ குழம்பாக வெளிப்பட்டு சரவண பொய்கையில குளிர்விக்கப்பட்டு அதன் பிறகு 6 குழந்தைகளாக அவதாரம் எடுத்து 6 குழந்தையும் 6 கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டு பார்வதி தேவியால ஒரே உருவத்துடனும் 6 முகத்துடனும் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுது. அதனாலேயே முருகப்பெருமானுக்கு ஆறுமுகம் அப்படின்ற பெயருமே வந்துச்சு. இன்னுமே இந்த வைகாசி விசாகம் திருவிழா அன்னைக்கு திருச்செந்தூர்ல முனிக்குமாரர்களுக்கு சாப விமோசனம் கொடுக்கிற நிகழ்வுமே பெரிய அளவுல கொண்டாடப்படுது. இந்த விழாவை வசந்த உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பராசர முனிவருக்கு 6 குழந்தைகள் இருந்திருக்காங்க. அந்த 6 பேருமே ரொம்பவே சேட்டை பண்றவங்களா இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நாள் குளத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமாகியுமே தண்ணிக்குள்ள இருந்துட்டு வெளியே வரவே இல்லையா அந்த 6 குமாரர்களுமே. இதை பார்த்த பராசர முனிவர் தண்ணியை இப்படியெல்லாம் அசுத்தப்படுத்தக்கூடாது, மேலே வாங்க அப்படின்னு சொல்லியுமே அவங்க மேலே வரவே இல்லையா. இதனால கோபப்பட்டு அவங்கள மீனாக மாறி போங்க அப்படின்னு சாபமிட்டாராம். இதனால ரொம்ப வருத்தப்பட்ட அந்த 6 குமாரர்களும் இதுக்கு விமோச்சனம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பராசர முனிவர், உங்களுக்கு சாப விமோச்சனம் முருகனால மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாராம். பல வருஷமா அந்த குளத்திலேயே அந்த 6 மீன்களுமே இருந்துட்டு இருக்கு. ஒரு நாள் சிவலோகத்துல பார்வதி தேவி முருகனுக்கு தங்க கிண்ணத்துல வச்சு ஞானப்பாலை ஊட்டி விடும்போது அதுல இருந்து ஒரு சொட்டு பால் அந்த குளத்துக்குள்ள விழுந்திருக்கு. இதை குடிச்ச அந்த 6 மீன்களுமே 6 முனிவர்களாக சாபம் விமோச்சனம் பெற்று திருச்செந்தூருக்கு வந்து சிவபெருமான தரிசனம் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வு வைகாசி விசாகம் அன்னைக்கு தான் நடந்திருக்கு. இந்த நிகழ்வை ஞாபகப்படுத்துற விதமா தான் திருச்செந்தூர்ல இப்ப வரைக்குமே வைகாசி விசாகம் அன்னைக்கு இந்த நிகழ்வை திருவிழாவா கொண்டாடுறாங்க. வைகாசி விசாகத்துக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்கு. சரி, எதுக்கு வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகனுக்கு மட்டும் விரதம் இருக்கணும் அப்படின்னா,
இந்த 6 முனிவர்களுக்கும் எப்படி அவங்க வாழ்க்கையில வசந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப விமோச்சனம் கிடைச்சதோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலும் எவ்வளவோ கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கும். அதுல இருந்து நமக்கும் ஒரு விடிவு காலம் கிடைச்சு நம்மளோட வாழ்க்கையிலுமே வசந்தம் உண்டாகணும் அப்படின்னா இந்த நாள்ல முருகப்பெருமான விரதம் இருந்து மனதார வேண்டி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில மகிழ்ச்சியான ஒரு வசந்த காலம் அப்படின்றது நமக்கு வரும். விரதம் இருக்க நினைக்கிறவங்க இந்த நாள்ல விரதம் இருந்து முருகனை வேண்டி வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க உங்களால முடிஞ்ச வழிபாட்டை மட்டுமாவது வீட்டிலேயே செஞ்சு மனதார முருகப்பெருமான வேண்டிக்கலாம். சரி, வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். காலையிலேயே பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு முருகனோட திருவுருவ படத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு செவரளி பூ கிடைச்சா அழகா அலங்காரம் பண்ணிக்கோங்க. செவரளி பூ கிடைக்கல அப்படின்னா வெள்ளை நிற மலர் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு நெய்வேத்தியமா சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் வச்சு வழிபாடு செய்யலாம். இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் பால் தேன் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்தும் வைக்கலாம். அதுவும் முடியலையா 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சுக்கலாம். இது மட்டுமாவது முருகனுக்கு நெய்வேத்தியமா வச்சு 6 நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். எப்படி செய்யணும்? ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை முருகனோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி போட்டு அது மேல வச்சுதான் 6 நெய் விளக்கும் போடணும். அப்புறமா ஏதாவது முருகனோட பதிகங்கள் ஒன்று, திருப்புகழ், வேல்மாறல், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பொறுமையா முருகன் முன்னாடி உட்காந்து பாராயணம் பண்ணணும். இதுல எதுவும் தெரியல அப்படின்னா ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு உங்களோட வேண்டுதல் அதையும் முருகன் கிட்ட சொல்லி மனதார வேண்டிக்கணும். அதுக்கப்புறமா தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களோட வழிபாட்டை முடிச்சுக்கலாம். வைகாசி விசாகம் அன்னைக்கு முடிஞ்சா பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. போகும்போது மறக்காம பால் வாங்கிட்டு போங்க. வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகனோட மனம் குளிர்ந்து நமக்கு வேண்டினது கிடைக்கும். திருமண தடை, குழந்தை இல்லாதவங்க இவங்கெல்லாம் கண்டிப்பா கோயிலுக்கு போகும்போது பால் வாங்கிட்டு போய் பாலாபிஷேகம் செஞ்சு உங்களோட பிரச்சனையை முருகன்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா தீர்த்து வைப்பாரு. இன்னும் வைகாசி விசாகம் அன்னைக்கு கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு நீர்மோர், பானகம் இதெல்லாம் தானமா கொடுக்கலாம். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா அன்னதானம் கொடுங்க. இந்த மாதிரி தானம் பண்ணும்போதும் நாம நினைச்ச வேண்டுதல் அப்படின்றது கண்டிப்பா நிறைவேறும். இந்த வைகாசி விசாகத்தை தவற விடாம உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை முருகன் கிட்ட சொல்லி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா 100% உங்களோட வேண்டுதலை முருகன் நிறைவேற்றி கொடுப்பாரு. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.